அனைவருக்கும் இனிய வணக்கம். தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்று என் தமிழ் அன்னையை வணங்கி நம்முடைய யூஜிடிஆர்பி இளங்கலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வில் எப்படி நம்ம பாடத்திட்டத்தை எப்படி படிக்கணும், பாடத்திட்டத்தை 10 பகுதியாக எப்படி பிரிச்சிருக்காங்க, அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ முதல் பாடத்திட்டம் முதல் அலகு அப்படி அந்த அலகில் இந்த மொழியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த வல்லுநர்கள் மொழியை பற்றி பேசியிருக்காங்க, அதில் எப்படிப்பட்ட வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த தலைப்பு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன போல உங்களுக்கு அலகு 1ல் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம அலகு 1 ஒரு 7 சாப்டராக பிரிக்க போகிறோம். ஏன்னா பேச்சு மொழி மற்றும் அதனுடைய தோற்றம். சரிங்களா? முதல் பாயிண்ட்டை படிக்க வேண்டியது பேச்சு மொழி, அதற்கான தோற்றம். எதெல்லாம் பேச்சு மொழி? முதல்ல மொழி எப்படி தோன்றியது? மனிதன் தோன்றினான். மனிதனுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக சைகை மொழிகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் சித்திரங்களாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் பெற்றது. இப்படித்தான் மொழி தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு வரக்கூடியதாக நம்முடைய செய்தியை பற்றி பார்ப்பது உண்டு. இப்போ காலந்தோறும் தமிழ் எழுத்துக்கள் பெறக்கூடிய வடிவங்கள் மற்றும் திராவிட மொழி குடும்பங்களுடைய தன்மைகள், இந்த ஏரியா தான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஏரியா. அதிக வினாக்கள் வரக்கூடிய ஒரு பகுதியும் இதை தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன சார் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, காலந்தோறும் நம்ம காலத்தை பகுத்து பார்க்கும் பொழுது முதல்ல நாம் சொல்லும் பொழுது தமிழருடைய காலத்தில் ஃபஸ்ட்டு சங்கம் ஏஜ், சங்ககாலம் முதல்ல சொல்லக்கூடியது சங்ககாலம். இந்த சங்ககாலத்தினுடைய இறுதியில் தான் நம்முடைய உணர்வுகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. மன்னனெல்லாம் சரியான முறையில் இருந்து முறையற்ற ஒரு போர் தொடரை செய்வது, ஒரு மன்னன் பல திருமணங்களை செய்து கொள்வது, அப்படி அறத்தை தவறி நடந்த காலத்திலே அவர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கம் அருவிய காலம் அப்படின்னு ஒரு காலம் தோன்றியது. அல்லது களப்பிரர்களுடைய காலம். சாரிப்பா, இந்த களப்பிரர்கள் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க இதுன்னு தெரியல. ஆனால் அவங்க பின்பற்றிய சமயம் மற்றும் சமணம் மற்றும் பௌத்தம், இந்த 2 அமைப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது சங்க காலத்தில் எப்படிப்பட்ட எழுத்துக்கள் இருந்துச்சு, சங்க மருவிய காலத்தில் எப்படிப்பட்ட எழுத்துக்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வரக்கூடியது இதே சமணத்தினுடைய காலமாக இருக்கக்கூடிய காப்பிய காலங்கள், எபிக்ஸ் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பிய காலத்தில் எப்படி இருந்துச்சு எழுத்துக்களுடைய வடிவம். காப்பியம் முடிஞ்சதுக்கப்புறம் இது 2 காலத்தையும் நம்ம பார்த்தோன்னா சமணம் பௌத்தம் மட்டும்தான் முன்னேறி கொண்டே வருது. நம்முடைய தமிழ் சமயமாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் அழிந்து கொண்டு வந்துச்சு. அதை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு காலம் தோன்றியது. அதுதான் டிவோஷனல் லிட்ரேச்சர் ஏஜ் சொல்லக்கூடிய பக்தி இலக்கிய காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்தி இலக்கிய காலங்களில் எப்படிப்பட்ட தமிழ் இருந்துச்சு? 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் இந்த வகையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்தது. அது தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ எழுத்துக்களுடைய வடிவத்தில் இப்படித்தான் வகைப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு சோழருடைய காலம், பாண்டியருடைய காலம், ஐரோப்பியர் காலம், தற்பொழுது நமக்கு கூட எழுத்துடைய காலம், வீரமாமுனிவர், பெரியார் போன்ற தலைவர்கள் எழுத்து சீர்திருத்தம் பண்ண காலம், இது எல்லாமே நம்ம செகண்ட் டாப்பிக்கில் படிக்க போகிறோம். திராவிட மொழி குடும்பத்தை பற்றி படிக்க போகிறோம். நடு திராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம், 3 திராவிட மொழிகளை பற்றி படிக்க போகிறோம். அது எந்தெந்த மொழிகள் எல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது, எதெல்லாம் இப்போ எழுத்து வழக்கில் இருக்குது, அதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த தலைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் எழுத்துக்களை 3 விதமாக ஏற்கனவே சொன்னோம். பிராமினி எழுது, பிராகிருதம் மற்றும் வட்டெழுத்துக்கள். இந்த பிராகிருதம் எழுத்துக்களுக்கு தான் கிரந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வடமொழி எழுத்துக்கள் கவர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்மொழி எழுத்துக்கள், அதுக்கு பார்த்து கிரந்த எழுத்துக்கள்னு பேர். அது எப்படி இருக்கும்? வட்டெழுத்துக்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் அனைத்து எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் தான். அது எப்படி இருக்குது? பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், இதாம முக்கியமான டைப்பு. எதெல்லாம் பேச்சு மொழி? நம்ம இயல்பாக பேசுகிறோம் இல்லையா, வரோம் போகிறோம், வா போ, இது எல்லாமே பேச்சு மொழி. வாருங்கள், வா நண்பா அப்படி என்று அழைப்பது தான் எழுத்து மொழிகள். அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன வித்தியாசம்? எப்படிப்பட்ட பேச்சு மொழிகள் எழுத்து மொழியாக மாறிச்சு? எந்த காலம் தொட்டு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பிரித்தாளப்பட்டது? அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள், இதெல்லாம் முக்கியம். வட்டார மொழிகள் ஏற்கனவே சொன்னோம். திசை சொற்கள் அப்படின்னு ஒரு பேரே உண்டு. இந்த திசை சொற்கள் எப்படிப்பட்டது? திசை சொற்களை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை சொற்கள் ஒரு திசையில் அதாவது ஒரு சொல்லுக்கு பல திசைகளில் பல பெயர்களால் வழங்கி வந்தால் திசை சொற்கள். அதுக்கு பிறகு வட்டார மொழி சொற்கள்னு நமக்கு சொல்லுவாங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டங்கள்லாம் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் சொல்லிட்டு நம்ம பல செய்திகளை பற்றி பார்த்துருப்போம். அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், இந்த இலக்கண வடிவம், ஒளியன் உருபகன் என்று சொல்லக்கூடிய கூறுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சொல்லை
பொருள் தராத அளவிற்கு, பொருள் தரக்கூடிய அளவிற்கு மட்டும் சிதைத்து பார்த்தா அதுக்கு பேர் உருபவன். ஒளியியல் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் இலக்கண முறையில் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். தொடர்மொழி, தனிமொழி, பொதுமொழி. ஒரு சொல் மட்டும் தனித்து நின்று அது பொருளை தந்தால் அதுக்கு பேர் தனிமொழி. அந்த சொல்லோடு வேறு ஏதேனும் சொல் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அது தொடர்மொழி. பொருள் தந்தால் தொடர்மொழி. பொதுமொழி ஒரே சொல்லுக்கு இருள் பொருள் தரும்படி ஒரு பெயர் சொல்லாகவும் அல்லது அது ஒரு வினைச்சொல்லாகவும், வினைச்சொல் அல்லது பெயர் சொல்லாக வந்து அமைந்தால் அதுக்கு பேர் பொதுமொழிகள் என்று சொல்லுவாங்க. இப்படித்தான் 7 வகையான முதல் சிலபஸை, முதல் அழகை 7 வகையாக பிரிச்சிருக்காங்க நம்முடைய பாடத்திட்டத்தில். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மொழியினுடைய தோற்றம், வளர்ச்சி. இது நிறைய கதையாக வரும். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மொழியினுடைய தோற்றத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மொழியினுடைய தோற்றம் தொடக்காலத்தில் எப்படி சார் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மொழி எவ்வாறு தோன்றியதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி மொழி தோன்றியிருக்கும்? ஒரு சின்ன ஆராய்ச்சி. மனிதனுடைய ஆதி மனிதன் எப்படி இருந்தான்? பல இடத்துல சுற்றிக்கிட்டு ஆடைகள் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தான். ட்ரைபிள்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பழங்குடிய வாசிகள், ஆதிவாசிகள் வாழ தான் செய்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய வேட்டையாடுதல். அவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்பு, மனிதனுடைய மிக உயர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்பாக எதை நம்ம சொல்ல போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பை முதல்ல கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அப்புறம் ஒன்றாக கண்டுபிடித்து தன்னுடைய அறிவியலையும் தன்னுடைய நாகரிகத்தையும் தன்னைத்தானே வளர்த்து கொண்டிருந்தான் ஆதி மனிதன். அப்படி இருக்கும் பொழுது தான் முதல்ல மொழி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மொழி எவ்வாறு தோன்றியது என்பதை ஆராய்வதற்கு பல்வேறு காலங்களில் பல்வேறு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு. சில ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, சிலது ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் இங்கே நமக்கு காணப்படுது. அவ்வப்போது சொல்லப்பட்ட கொள்கைகளும் பலவும் வேறும் கற்பனையாகவே இருந்ததே தவிர உண்மையை விளக்குவதாக ஃபஸ்ட்டு கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எதை சொன்னான்? நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கருத்துக்கள் முதல்ல எப்படி இருந்துச்சு? ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சா? கிடையாது. பல புலவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில மொழியை வளர்த்த புலவர்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே பகைமையும் பூசலும் ஏற்பட்டது. அந்த ஆராய்ச்சிக்கு மதிப்பு இல்லாமல் போனது. ஃபஸ்ட்டு இதான், மொழியினுடைய தோற்றத்தை கண்டுபிடிக்கும் பொழுது முதல்ல ஆர்ஜனை எங்கன்னா கண்டுபிடிக்க, மனிதனுடைய தோற்றத்தை கண்டுபிடிக்கணும். இந்த பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அறிவியலில் சொல்லுவாங்க. அதே தான் நம்முடைய பரிபாடல் போன்ற நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உருண்டையாக இருக்குது தான் சூரியன். அதிலிருந்து ஒரு சிறிய தீப்பொறி பிளந்து அது தானே குளிர்ந்து பல மேடாகவும் பள்ளமாகவும் பூமியாக நமக்கு காட்சியளிச்சுது. அதில் சில காலங்கள், சில 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் கழித்து மழை பெய்யுது. அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய குன்றுகள் இருந்தெல்லாம் திறந்து வந்து ஒரு இடத்துல பெரிய பள்ளமாக நிற்கிது. அந்த பள்ளம் தான் இப்போ கூடிய கடல், இன்றளவும் வற்றாத கடல். அதில் பல கனிமங்கள், அதாவது மலையின் மீது இருக்கக்கூடிய கனிமங்கள், சூரிய வெளிச்சத்தில் வரக்கூடிய அமிலங்கள், இதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு அறிவியல் ரியாக்ஷன் நடக்குது. அங்கே தான் ஒரு உயிரி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் பேசுகிறாங்க. சரிங்களா? அந்த ஒரு செல் உயிரி, கிளாமிட்டோமோனஸ் போன்ற உயிரிகள்லாம் தோன்றி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செல் பல செல்லாக இருக்கலாம், பல செல்கள் பல மனிதராக இருக்கலாம். அப்புறம் குரங்கு, நம்ம சொன்ன மாதிரி குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் என்பதற்கு சான்றுகள் இங்கிருந்து நிறையாக எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ முதல்ல மொழியை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது மனிதனை ஆராய்ச்சி பண்ணணும். மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்போ கடந்த நூற்றாண்டில் பிரான்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அகாடமி பிரான்ஸ் நாட்டில் இருந்துச்சு. அதுதான் இந்த ஆராய்ச்சி கழகம் இனி இத்தகைய ஆராய்ச்சி முயற்சிகளை இடம் தருவதில்லை. ஏன்னா உலக நாடுகளெல்லாம் அடிச்சுக்கிறீங்க, என் மொழி தான் ஃபஸ்ட்டு, நான் தான் முதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. முதல்ல பேங்க் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் அகாடமி. சரிங்களா? இப்போ பழங்காலத்தில் இந்த மொழி தோற்றத்துடைய நம்பிக்கைகள் என்ன இருந்துச்சு பார்ப்பலாவாங்க. இப்போ பழங்காலத்தில் மொழியினுடைய தோற்றம் குறித்து ஒரு வகையான நம்பிக்கை இருந்துச்சு. என்னது? இந்தியாவின் நிலவிய நம்பிக்கை. நம்ம இந்தியாவில் என்ன நிலைமை இருந்துச்சு பாருங்கள். வடமொழி பாணியையும் தென்மொழி ஆகிய தமிழையும் அகத்தியரும் வந்து வளர்த்தார்கள் என்று நம்பப்படுகிறது. உண்மைதான். இப்போ வடமொழியையும் பாணியையும் தென்மொழி, அதாவது நம்ம பக்கக்கூடிய தமிழ் என்று சொல்லக்கூடிய மொழியையும் முதல்ல அகத்திய முனிவர் வளர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழில் கிடைத்த நமக்கு ஒரு பழமையான நூல் என்று சொன்னது அகத்தியம். சரிங்களா? ஆனால் முழுவதுமாக கிடைத்த நூல் 4700 மேற்பட்ட நூற்பகல் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு முழுமையாக கிடைத்த நூல் தான் தொல்காப்பியம். ஆக்சுவலாக அகத்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியருடைய குரு. 12 சீடரில் ஒரு ஆள் அகத்தியர், தலைமை சீடர், அவர் தான் அகத்தியர். அகத்தியத்தை முதல்ல எழுதி பாண்டியனுடைய சபையில், செண்பக பாண்டியனுடைய சபையில் அறிமுகப்படுத்துகிறார், அரங்கேற்றம் செய்கிறார்.
அப்போ சுற்றி இருக்கிற காக்கை பாடினி அம்மையார், தொல்காப்பியர் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. அப்போ தொல்காப்பியர் அகத்தியர் எழுதியிருக்கக்கூடிய நூலை சில தவறுகள்லாம் வந்து திருத்தி தான் ஒரு புதுநூலாக எழுதி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை முதல்ல தொகுக்கிறார். இதை பார்த்துக்க மற்ற சீடர்லாம் போயிட்டு யாருக்கிட்ட சொல்கிறேன், அகத்தியர்கிட்ட சொல்கிறாங்க. அகத்தியரே, ஐயா குருவே, நீங்கள் ஒரு இலக்கணம் தமிழுக்கு வகுத்திருக்கும் பொழுது உங்களுடைய மாணவன் தொல்காப்பியன் புது இலக்கணத்தை வகுக்கிறானே, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓடி வரார் அகத்தியர். தொல்காப்பியனை கூப்பிட்றார் கோவமாக. வாப்பா தொல்காப்பியா, நான் ஒரு நூல் எழுதியிருக்கும் பொழுது எதற்காக நீ இன்னொரு நூலை எழுத வேண்டும், இன்னொரு இலக்கணம் என் தமிழுக்கு படைக்க வேண்டும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் உங்கள் நூலுக்கு எதிர்நூல் ஒன்றும் எழுதவில்லை, உங்கள் நூலை முதநூலாக வைத்து வழிநூலாகத்தான் நான் ஒரு தொல்காப்பியத்தை ஏற்றுகிறேன், வழிநூலாகத்தான் என் நூலை ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்தது தவறு என்று நினச்சா உங்கள் கையால் கிழிச்சிடுங்க, நான் செய்தது சரின்னு நினச்சா உங்கள் கையால் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதத்திலே வைத்து வழங்கினான். யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியன். அந்த நூலை எடுத்து பார்த்துட்டு, உன்னுடைய பெயரில் தொல்காப்பியம் என்று இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், என்னுள் அகத்தியம் அழிந்தாலும் உன்னுடைய தொல்காப்பியம் உலகமெல்லாம் உயர்ந்து இருக்கும் என்று வாழ்த்தினாராம். ஏனென்று சொன்னால், ஒரு மாணவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வன் சிறந்த ஆசிரியர் இல்லை, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வன் சிறந்த பெற்றோரும் இல்லை. அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர் அகத்தியர். இப்படித்தான் அகத்தியத்தையும் நம்ம வடமொழியையும் நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த 2 மொழிகளுக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் பழமையான மொழிகள் இதுதான். ஏன்னா நம்ம ஒரு 4 மொழிகளுக்கு தான், 5 மொழிகளுக்கு தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க, செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சமஸ்கிருதம், லத்தீனு, எகிப்து, இந்த மாதிரி மொழிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. 2 மொழி மட்டும்தான் இந்த அளவுக்கு உயிரோடு இருக்குது பேசுகிற அளவுக்கு. ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம், 2 தான். சரிங்களா? அதில் பல செய்திகள் உண்டு. இதை தமிழை வளர்த்தவர் இந்தியாவில் வடமொழி, அதை விட்டால் தமிழ் மொழி, இதை 2ஐயுமே வளர்த்தவர் அகத்தியர் போன்றவர் தான் மொழியை வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த ஐரோப்பிய நிலப்பகுதியில் சில ஆசிரியர்கள் சில பேர் சொல்கிறாங்க அவங்க இந்த தமிழ் மொழியை வளர்த்துருக்கலாம், மற்ற மொழியை வளர்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இத்தாலி மொழியில் தாந்தே என்று சொல்லக்கூடிய கவிஞர், ஆங்கில மொழியை சார் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு புலவர், ஜெர்மன் மொழியை லூதர் என்று சொல்லக்கூடிய அறிஞர், டச்சு மொழியை கிறிஸ்திரியன் பெடரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். ஓகேங்களா? இவங்க தான்ப்பா முதல்ல இந்த மொழியை வளர்த்தாங்க அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. தமிழுக்கு யாரை சொல்லட்டும், அகத்தியரை சொல்லட்டும், மற்ற மொழிகளுக்கு இவங்க தான் வளர்த்துருக்கலாம் அப்படி சில கருத்துக்கள் பழைய காலத்தில் நமக்கு அன்றைய நாள் இந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆராய்ச்சியினுடைய முடிவில் என்ன கிடைச்சது பாருங்கள். ஆராய்ச்சியினுடைய முடிவில் வளர்ந்து வரக்கூடிய மொழிகளாக இருக்குது பார்த்தீங்க, இவர் மொழிகளை உருவாக்கவில்லை என்றும் தங்களுக்கு முன்பே தோன்றியிருந்த மொழிகளை வளர்த்துருப்பாங்க, இவங்க யாரும் மொழியை உருவாக்கலை, இவங்களுக்கு முன்னாடி சில மொழிகள் இருந்திருக்கலாம், அதை இவங்க மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டு வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்றும் பொய் என்று நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இது மட்டும் இவர்களுக்கு உரிய உண்மையாக தெரிய வரவில்லை, இது வரைக்கும் தெரியல அதை பற்றி யார் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய சவால்கள், இந்த தமிழ் மொழியே மற்ற மொழிகள், மொழியினுடைய தோற்றங்கள், இதை பற்றிக்கூடிய சவால்களை பற்றி நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இந்த சவால்களின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எது முதல்ல தோன்றுறது, யார் எப்படி வளர்த்தாங்க. பொதுவான ஆராய்ச்சி என்பது பல விஷயங்களில் கொண்டு தெரியாதவற்றை ஏற்றுக்கொள்ள முடியல, கடைசி வரைக்குமே சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் மொழித்துறை ஆராய்ச்சி மிகப்பெரிய ஒரு அளவின் பயனை தரவில்லை. உண்மையாக எப்படி பலனை தரும், எப்படி மனுஷன் எப்படி தோன்றான்னு முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மொழி தோற்றத்தை பற்றி பேசியிருக்க முடியும், அது நமக்கு முக்கியம். சரிங்களா? இதற்கான காரணங்கள் என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்களேன். இது பாருங்கள், மொழி பேசுபவர் மிகுந்த அறிவு வளர்ச்சி உடையவர்கள், ஆனால் தொடக்க காலத்தில் பேசியவர்கள் அறிவு வளர்ச்சி பெறாதவர்கள். உண்மைதான். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசுகிறோம், தமிழை எழுத தெரியும், படிக்க தெரியும், ஆங்கிலத்தை எழுத தெரியும், படிக்க தெரியும். முதல்ல பேச ஆரம்பித்தவன் எதை வைத்து படித்திருப்பான்? அதனால தான் மொழியினுடைய வளர்ச்சி பற்றி நம்ம இது வரைக்கும் அறிய முடியல. சரிங்களா? மொழியை பேசுவது இன்றைய மக்களுடைய அனுபவம், பழங்கால மக்களுடைய அனுபவம் முற்றிலும் வேறுபட்டவை. உண்மைதான். அதனால தான் எந்த மொழி எப்போ தோன்றியது நம்மளை சொல்ல முடியல. ஓகேங்களா? எனவே அறிவு வளராத பழக்க கால மக்களுடைய மொழியை எப்படி பேசினார்கள் என்பது இன்றைய அளவில் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைகளை வைத்து ஒரு சில ஆராய்ச்சிகள் எதிர்காலத்து அரசர்கள்லாம் பண்ணி இந்த மொழியினுடைய தோற்றத்தை பற்றி விளக்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மொழியினுடைய தோற்றத்தை கண்டறிய வேறு சில விசித்திரமான முயற்சிகளும் செய்யப்பட்டது உண்டு. அது என்னென்னு பாருங்களேன். இது தோல்வியில் தான் முடிஞ்சு போச்சு. முதல்ல எகிப்து மன்னருடைய முயற்சி என்ன பண்ணார் பாருங்கள். எகிப்து நாட்டு மன்னர் ஒருவர் என்ன பண்ணார்னா, புதிதாக பிறந்த 2 குழந்தைகளை ஒரு இடையனிடத்தில் என்ன பண்ணார், ஒப்படைக்கிறார். அவர்களுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து வளர்க்குமாறு, அவர்கள் முதலில் எந்த சொல்லை பேசுகிறார்கள் என்பதை கவனித்து பார்க்குமாறு உத்தரவிட்டார்.
ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஒரு குழந்தை 2 குழந்தைய ஆடு மேய்க்கக்கூடிய இடையன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து வளங்க, அந்த குழந்தை முதல்ல என்ன மொழி பேசுது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இதர மன்னர்கள் என்ன பண்ணாங்க பாருங்கள், இது போன்ற முயற்சிகளை பின்வரும் மன்னர்களும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க பாருங்கள், ஸ்காட்லாந்து மன்னர் 4ஆம் ஜேம்ஸ், ஓகேங்களா, ஒரு முகலாய மன்னன், ஓகேங்களா, ஐரோப்பிய மன்னன் 2ஆம் பெரிட்டரிக், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதே போல் சில முயற்சிகள்லாம் செய்கிறாங்க. அந்த முயற்சி எதுவுமே நமக்கு என்ன பண்ண பலன் அளிக்கவில்லை. அது பேசிய முதல் வார்த்தை என்னவாக இருக்கும், அவன் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் பேச போகுது. நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்கிறோம், அம்மானு சொல்லி கொடுத்தா அம்மானு பேசும், அப்பான்னு சொல்லி கொடுத்தா அப்பான்னு பேசும், அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மூளையினுடைய வளர்ச்சி, அதிலிருந்து நம்முடைய தமிழ் எப்படி வளர்ந்துருக்கலாம் அப்படி சில கருத்துக்களை பற்றி நம்ம பேசணும். இப்போ மனிதனுடைய தனிச்சிறப்பு, ஒரு மனிதனுக்கு என்ன தனிச்சிறப்பு, இந்த 300 கிராமில் இருக்கிற மூளை தான் தனிச்சிறப்பு, சரிங்களா. அப்போ ஒழிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் உரிய உடல் உறுப்புகளை பொறுத்தவரையில் மனிதனுக்கு என்றும் தனியே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவும் கிடையாது. மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைக்காக இருக்குது. கை எதுக்கு இருக்குது, சாப்பிட்றதுக்கு, வேலைகளை செய்வதற்கு. கால் எதுக்கு இருக்குது, நடப்பதற்கு இருக்குது. கண் எதுக்கு இருக்குது, பார்ப்பதற்கு இருக்குது. வாய் எதுக்கு இருக்குது, பேசுவதற்கு இருக்குது. அப்போ உள்ளார இருக்கக்கூடிய காற்று உள்ளே சென்று வெளியே வந்து ஒளியை எழுப்புகிறது. அப்போ பேசுவதற்கென்று தனியாக ஒரு கருவியை நம்மக்கிட்ட இறைவன் படைக்கலை. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ரெண்டாவது, மனிதன் பெற்றுள்ள தனிப்பெரும் செல்வமே அது மூளையினுடைய சிறப்பான ஆற்றல். உண்மைதான், உலகத்தில் மூலக்காரம்தான் உண்மையான ஆற்றலை உடையவன் நம்ம ஒத்துக்கணும், அது நமக்கு தெரியணும், சரிங்களா. இப்போ விலங்குகளுடைய பறவைகள், இது இப்போ கிளிகள்லாம் பேசுது இல்லையா, அது எப்படி 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் பேசும்? அதை பற்றி இறைவனுடைய படைப்பில் அதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒன்று. விலங்குகளும் பறவைகளும் மூளை வளர்ச்சி இல்லாததே அவற்றின் மிகப்பெரிய குறைவாக கருதப்படுகிறது, ஓகேங்களா. எதையும் இது சரி இது தவறு என்று ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய செயலை செய்பவன் மனிதன். ஆனால் ஆராய முடியாமல் ஒரு செயலை செய்யக்கூடிய 5 அறிவு படைத்திருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு கம்மி தான். 6வது அறிவு இல்லாத எல்லாமே நம்ம விட ஒரு கம்மியான ஒரு செய்திகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் ஒலிக்கும் அனைத்து ஒலிகளையும் கிளியால் ஒலிக்க முடிகிறது. 5 அறிவு படைத்திருக்கக்கூடிய கிளியால் ஏன் ஒலிக்க முடிகிறது, அதுக்கான விளக்கம் சொல்கிறாங்க பாருங்கள். மனிதன் ஒலிக்கும் ஒலிகளுக்கும் அதன் கருத்து மற்றும் பொருட்களிடையே மனித மூளையினுடைய ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் இத்தகைய தொடர்பு கிளியின் மூளையிலோ அல்லது வேறு எந்த விலங்கோ பறவைகளுடைய மூளையிலோ ஏற்படுவதில்லை. அப்படி இருந்தாலும் ஒரு கிளி ஏன் பேசுகிறது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி பேசும், அதுவாக பேசாது, சரிங்களா. அதுவாக பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்ய போகிறோம், அறிவியலில் படிச்சிருப்பீங்க, நம்ம இதெல்லாம் பேச போகிறோம், நம்ம மூளை சொல்லும், மூளைக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். செய்கையின் மூலயமாக நமக்கு வந்து என்ன பண்ணும், தெரியப்படுத்தும். இதையெல்லாமே சொல்லக்கூடியது தான் இந்த பகுதி. அப்போ இந்த மூளையினுடைய வளர்ச்சியின் காரணமாகவே மனிதனால் மட்டும் மொழியை வளர்க்க முடிந்தது. மொழி வளர்ப்பதற்கு காரணம் மனிதன், ஓகேங்களா. அப்போ பறவைகள் இதெல்லாம் பேசுவதாக இருந்தாலும் முதலில் ஒலிக்கக்கூடியது மனிதன் தான், அது நமக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அப்போ கிளியினுடைய பேச்சு எப்படி இருக்கும் பாருங்கள். கிளி பேசுவதாக நம்ம கூறினால் அது உண்மையான பேச்சு கிடையாது, கரெக்டு. ஏமா கிளி என்பதற்கான இலக்கணம், இந்த பேச்சு மொழிகளுக்கான இலக்கணம் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. பேச்சு மொழிக்கான இலக்கணம், பேச்சு என்பது கருத்தை உணர்த்த வேண்டும், பேசப்படும் ஒலிகளின் சில பொருட்களையும் அவற்றின் தன்மைகளையும் செயல்களையும் உணர்த்த வேண்டும், அதுதான் உண்மை, சரிங்களா. நான் இப்போ பேசுகிறேன், வகுப்பெடுக்கிறேன், இந்த கலைகள் உங்ககிட்ட வந்து சேரணும். இதில் இதெல்லாம் நம்ம தேர்வு நோக்கில் பயன்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த கருத்துக்களை நம்ம எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாமே சொல்ல வரோமோ அது பேச்சின் வடிவால் மட்டும்தான் கருத்துக்களை பரிமாற முடியுது. அதனால தான் முதல்ல பேச்சு மொழி தான் முதல் மொழின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒலிகள் பயனின்றி தனித்து நிற்காமல் பொருளுடையவனாக நிற்பதற்கு பேச்சே ஆகும். நம்ம எதை வேணாலும் பேசலாம், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு பேசுகிறோம், சரிங்களா. அப்போ என்ன சொல்ல, எதை வேணாலும் பேசலாம், பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை பேசணும், பொருள் தரக்கூடிய சொற்களை நம்ம கையாளணும். அதுதான் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வித்தியாசம், சரிங்களா. அடுத்து, கிளி எழுப்பும் ஒலிகளின் கருத்துக்களை உணர்த்துவதாகவும் ஒலிக்கப்படுவதில்லை. ஒலிக்கும் கிளி அவை வெறும் பொருளற்ற ஒலிகளே ஆகும். உண்மைதான்பா, நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, நாம் என்ன பேசுகிறோமோ அதை உள்வாங்கி கிளி பேசும். அதுக்கு ஒரு மூளை, அதாவது யோசித்து பேசக்கூடிய மூளை என்பது அதுக்கு கிடையாது, சரிங்களா. இதுதான் இதனுடைய சிறப்பு. பொருள் உணர்ச்சி இல்லாமல் கிளி பேசுவதால் அதன் வாயில் பிறக்கக்கூடிய ஒலிகள் வெற்று ஒலிகள் என்று மட்டுமே அவற்றை பேச்சு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பேச்சு ஆகாது, வெற்று ஒலிகள். நாம் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி வெளியே பேசக்கூடிய வெற்று மொழிகள் தான் பேசும் கிளிகள்னு நமக்கு சொல்கிறோம்,
சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மூளையும் கருத்தும் எப்படிப்பட்ட மூளையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துகிறோம் நமக்கு முக்கியம். மனிதன் தன் வாயால் ஒலிகளை எழுப்புவதற்கு முன்பே அதற்கு தொடர்புடைய கருத்துக்களை மூளையில் தோன்றி விடுகின்றன. நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம என்ன செய்தியை செய்ய போகிறோம், அதை பற்றி முதல்ல நம்ம மூளை ஐடென்டிஃபை பண்ணி மூளை அதை ஏற்பாடு செய்து அது இரத்த நாளங்கள் செய்கையின் மூலயமாக நரம்புகளின் மூலயமாக தன் உறுப்புகளுக்கு பரப்புகிறது. அதுக்கப்புறம் தான் ஒளியையோ பேச்சையோ நம்ம செயல்களையே செய்ய முடியும். ஆனால் கிளி தன் வாயில் பிறக்கும் ஒலிகளுக்கு ஏற்ற கருத்துக்களை அதன் மூளையில் பிறப்பதில்லை. இது ரெண்டு வித்தியாசம் உள்ளதான். சரிங்களா? ஒருவேளை கிளியினுடைய மூளை அடிப்பட்ட கருத்துக்களை பிறக்குமானால் கிளிகளுடைய வாழ்வில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அவைகள் மனிதர்களைப் போலவே நாகரிக அமைப்புகளாகவும் அரசு போன்றவற்றை அமைக்கக்கூட இயலும். உண்மைதான். ஓகேங்களா? அப்போ மொழியினுடைய அடுத்த நிலை இதெல்லாம் மொழி முதல்ல தோன்றுவதற்கான காரணங்கள். பறவைக்கிட்டேருந்து எப்படி மொழிகள் தோன்றியிருக்கு, மனிதன்கிட்டேருந்து மொழிகள் எப்படி தோன்றியிருக்கு, பேச்சு மொழியெல்லாம் எப்படிப்பட்டது, எழுத்து மொழியெல்லாம் எப்படிப்பட்டது, அப்படி அந்த ஆரம்ப காலத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, மன்னன்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், குகையும் அரண்மனையும். செகண்ட் அடுத்த நிலை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். சித்திரை எழுத்துக்களை பற்றி பேசும்போது இப்போ ஆதி மனிதன் அங்கங்கே வாழ்ந்தான், தன்னுடைய நிலையில் அங்கங்கே வாழ்ந்துட்டு தான் சிறப்பாக இருந்தான். இப்போ அங்கங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து விவசாயமும் வேட்டையாடி வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ விவசாயமும் வேட்டையாடி வாழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ ஒரு பெண் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் இப்போ சைகையில் முதல்ல சித்திரம் மறைந்து பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு மான் வேண்டும், இந்த மாதிரி பாருங்கள் அஜந்தா எல்லோரா போன்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மிருகம் மாதிரி நான் நினச்சி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சித்திரை எழுத்துக்கள் தான் வந்துச்சு. எனக்கு ஒரு பானை வேண்டும் அப்படின்னா சும்மா ஒரு பானையை வரைந்து காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சித்திரை எழுத்துக்கள் தான் முதல்ல எழுத்து வடிவம் பெற்றிருக்கும். இப்போ இந்த சித்திரை எழுத்துக்கள் பெற்ற எழுத்துக்கு அடுத்து சைகைகளாக மாறிச்சு. சைகைக்கு ஒரு எழுத்து வடிவம் சொல் வடிவம் கொடுக்கப்பட்டது. அது பேச்சு மொழியாக மாறியது. பேச்சு மொழிக்கு எழுத்து வடிவம் ஆ ஆ ஈ அப்படின்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு எழுத்து மொழியாக மாறிச்சு. ஆனால் பேச்சு மொழி தான் முதலில் தோன்றி இருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் எழுத்து தோன்றி இருக்க முடியும். சில கருத்துக்களை நமக்கு சொல்கிறோம். அப்போ குகையினுடைய அரண்மனையினுடைய சிறப்புகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் மிக சிந்தனையினுடைய இயல்பு. ஃபஸ்ட்டு சித்திரத்தை எப்படி படிக்கலாம் பாருங்கள். பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும் பொழுது சிறுவர்களுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தை படைத்த கடவுள் இத்தகைய கட்டடங்களை கட்டுவதற்கு உதவியாக சரியான அளவில் செதுக்கப்பட்ட கற்களை படைத்திருக்கிறான் என்ற எண்ணம் தோன்றும். கரெக்டாக இந்த பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் கல்லை மனிதன்தான் உருவாக்குகிறான். அது நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம இறைவன் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை பற்றி சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ மொழியை பற்றி ஆழமாக ஆராயாமல் மேலோட்டமாக எண்ணும் பொழுது மனிதன் அத்தகைய எண்ணத்தை கொள்கிறான். இறைவன் படைத்தது தான் மொழி, கடவுள் தான் நமக்கு மொழியை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நமக்கு செய்திகளை பற்றி நமக்கு தெரிய வருது. இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கவும் கூடாது. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்தோம். அடுத்து மொழியினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய தவறான கருத்துக்கள். இன்றளவும் சில கருத்துக்கள் இயங்கிட்டு இருக்கு. மொழியினுடைய தொடக்க காலத்தில் அடிச்சொற்கள் ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிச்சொற்கள் இருந்தது என்றும் மனிதன் அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொற்களாகவும் சொற்சொடராகவும் அமைத்திருப்பான் அப்படின்னு ஒரு கருத்துக்களை பற்றி நம்ம சொல்கிறோம். இது பேச்சு கருத்துடன் கொண்ட பல கருத்துக்கள். இத்தகைய கருத்துக்களுக்கு காரணம் மேற்சொல்லான அரண்மனைகள் போன்ற சிந்தனை தான். ஓகேங்களா? இப்போ அரண்மனைய காலத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கூடிய சில சொற்கள், சில எழுத்து வடிவங்கள் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்தா ஒரு எழுத்து வடிவம் ஆசிரியர் கொடுத்துருக்கலாம் அப்படி சில கருத்துக்கள்லாம் சொல்வது உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு பொய்யான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள், தெளிவுபடமான கருத்துக்கள் கிடையாது. உண்மையான எழுத்துக்களுடைய வளர்ச்சி நிலையை பற்றி பார்க்க போகிறோம். உண்மையில் மண் இறுகி பாறைக்குள் இயற்கையாக மனிதனுக்கு கிடைத்தவை தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குகைகளும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்களும் அந்த காலத்தில் வாழ்விடங்களாக இருந்துச்சு. ஓகேங்களா? மலைகள் இயற்கையாகவே அமைந்த குகைக்குள்ளே மனிதன் முதலில் வாழத் தொடங்கினான். அதுதான் முதல்ல அவன் வீடு. சரிங்களா? அந்த குகையில் வாழ்ந்த மனிதன் படிப்படியாக அறிவு வளர்ச்சி பெற்று பின்பு அரண்மனை போன்ற பெரிய கட்டடங்களை கட்டுக்கொள்ள கண்டறிந்தான். அப்போ வாக்கிய தொடர்கள் இப்படித்தான் வந்துச்சு. சரிங்களா? இயல்பாகவே இது வந்துடல, ஒன்று ஒன்றாக கற்றுக்கொண்டு தன்னை தேர்த்தி கொண்டான் புலவன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்.
இப்போ மனிதனுடைய கட்டிடக்கலையினுடைய வளர்ச்சி, இப்போ குகையில் வாழ்ந்த மனிதன் படிப்படியாக அறிவு வளர்ச்சி பெற்று பின்பு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதனுடைய இயல்பை பற்றி நம்ம சொல்கிறோம். பாறைகளை வெட்டி தனக்கு வேண்டியவாறு துண்டு துண்டலாகி கொண்டான். பிறகு மண்ணை குடைத்து திரட்டி அறுத்து வேக வைத்து செங்கற்களாகி பெரிய கட்டிடங்களை கட்டி பார்த்தார். இது எல்லாமே அறிவியல் வளர்ச்சியினுடைய சிந்தனை ஏற்படுது. இவ்வாறு குகை வீட்டிலிருந்து கல்வீடு கட்டி வாழ கற்றுக்கொண்டதன் மனிதனுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் கழிந்திருக்க வேண்டும். கரெக்டு தான். அந்த காலத்தில் ஆடைகளே இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கி ஒரு அரண்மனை கட்டி வாழக்கூடிய அளவிற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மொழித்துறையில் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி. இப்போ கட்டிடக்கலையைப் போலவே மொழித்துறையிலையும் இத்தகைய வளர்ச்சி ஏற்படுவதாக பல்லாயிரம் ஆண்டுகள் கணித்திருக்க முடியும். ஏன்னா இயற்கை மனிதனுக்கு ஆரம்பத்தில் வாய்த்திருப்பது 2 மட்டும்தான். ஒன்று ஒளி, அது சப்தம். 2 அதை பயன்படுத்துவது அல்ல அறிவு. ஓகேங்களா? இது 2 தான் மனிதன் கொடுத்துருக்கான். ஒன்று சப்தம், எப்படிப்பட்ட ஒளியை எழுப்பணும், அதை எப்படிலாம் பயன்படுத்தணும், ஒரு அறிவு கொடுத்துருப்பான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தொடக்க கால மொழி குகை போன்றதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தொடக்காலத்தை எப்படிதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியாக கட்டிடமாக கட்டாமல் மலையோடு சேர்ந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பில் எப்படி ஆதி மனிதன் தங்கி குகைக்குள் வாழ்ந்தானோ அதே போல் தான் மொழி இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்காலத்து மனிதன் பேசிய மொழி அவனுடைய முதல் வீடாகிய குகையை போன்றது. அந்த மொழி இயற்கையாக அவனுடைய வாயிலிருந்து பிறந்த நீண்ட ஒளித்தொடராக மட்டுமே இருக்கும். அதுதான் மொழியாக தோன்றியிருப்பதற்கான காட்சிகள் இருக்கும். அப்போ சொற்களினுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும்? படிப்படியாக மனிதன் தான் பெற்ற அறிவால் அந்த நீண்ட ஒளித்தொடர்களை பகுத்து பிரித்து சில குறிப்பிட்ட பொருட்களினுடைய குறியீடுகளை எல்லாம் பயன்படுத்தி கற்றுக்கொண்டு உருவானது தான் சொற்கள், மொழி, சொல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இலக்கணமே வகுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறோம். இப்போ அடிச்சொற்கள் எப்படி உருவாகியிருக்கும் பார்க்கும்போது, அந்த சொற்களையும் நாளடைவில் மனிதன் சுருக்கி எளிய ஒளி நுணுக்கங்களாக அமைத்து கொண்டான். அவற்றை இன்று நாம் அடிச்சொற்கள், ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு சொல்லை சுருக்கி வந்தான் அப்படின்னு சொல்கிற வா அப்படின்னு சுருக்கி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் உருவாக்கியிருப்பான். இப்படித்தான் சொற்கள் சுருங்கி நமக்கு காட்சி அளிச்சதுன்னு சொல்கிறோம். இப்போ கட்டிடக்கல்லுடைய மொழியினுடைய அடிச்சொல்லும் எப்படி தோன்றுச்சு பாருங்கள். கட்டிடத்தின் உறுப்பாக இருக்கும் செதுக்கப்பட்ட கற்கள் முதலில் இயற்கையாக தோன்றியவை அல்ல, அது மனிதனால் உருவாக்கப்பட்டவை. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுபோலவே மொழியின் உறுப்பாகிய அடிச்சொற்களும் மனிதனுக்கு இயல்பாகவே அமைந்தவை அல்ல, எல்லாமே நாம்ள உருவாக்குறோம். ஏற்கனவே சொன்னோம், குகையிலிருந்து அதுக்கப்புறம் தான் கட்டிடம் கட்ட கற்றுக்கிட்டான். அதே போல் இந்த உலகத்தில் மனிதன் தோன்றும் பொழுது 2 விஷயம் மட்டும்தான் இறைவன் கொடுத்துருப்பான். ஒன்று ஒழிக்கக்கூடிய திறமை, அதை எப்படி ஒழிக்கணும்னு அறிவு. இதை வச்சு தான் அவன் கட்டிடம் எப்படி கட்டி உருவாக்கினானோ அந்த மாதிரி தான் மொழியையும் சொல்லையும் உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு முக்கிய கருத்து பாருங்கள். அடிச்சொல் என்பது மனிதனுடைய சொந்த படைப்பே. இதாம்மா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிச்சொல்லை பற்றி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, அடிச்சொல் என்பது மனிதனுடைய சொந்த படைப்பு. சரிங்களா? எதுவும் இயற்கை புதுசாக வந்துடல. இப்போ குகைக்குள் தொடக்க கால மொழியில் உள்ள ஒற்றுமை. சரிங்களா? இப்போ குகை வீட்டில் நுழைவதற்கென்று ஒரு வாசல் இருக்குது. அங்கு கதவு, தாழ்பால், பால்கனி, ஜன்னல் போன்ற அமைப்புகளும் அல்லது நடை, கூடம், சமையலறை அந்த மாதிரி தனித்தனி பிரிவுகளும் இருந்திருப்பதில்லை. கரெக்டு தானே அந்த காலத்தில்? ஆனால் அதை போல் தொடக்கத்தில் மனிதன் பேசிய அடிச்சொல்லுக்கு மொழியினுடைய எழுத்து, சொல்லு, சொற்சொடர், வாக்கியம் இந்த போன்ற எந்த அமைப்புகள் இருந்திருக்காது. இலக்கண பாகுபாடும் இருந்திருக்கவில்லை. உண்மை அதுதான். அதுக்கப்புறம் இவை யாவும் பிற்காலத்தில் மனிதன் தனக்காக படைத்து கொண்டவை போலவே தொடக்கத்தில் மனிதனுக்கு கிடைத்த ஒளிகள், ஆற்றலையும் தனது அறிவினுடைய துணை கொண்டு அவன்தான் எழுத்துக்களாகவும் சொற்களாகவும் வாக்கியமாகவும் பகுத்து கொண்டான் என்பதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து நாகரிக வளர்ச்சி. நாகரிக வளர்ச்சியில் அப்போ குகை டு அரண்மனை, எப்படி மனிதன் குகையிலிருந்து அரண்மனைக்கு போய் நாகரிக வளர்ச்சி ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஆடல், பாடல், இலக்கியம், இசை இதெல்லாம் தோன்றுச்சு. மனிதனுடைய தோற்றத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது குகையில் வாழ்ந்த மனிதன் வாழ்க்கை முறை பிற்காலத்தில் கோயில், அரண்மனை போன்றவற்றை கற்றும் நாகரிகமாக உயர்ந்துச்சு. அதில் அதை போலவே ஆரம்ப காலத்தில் ஆடல் பாடல்கள் இருந்துச்சு. வெறும் ஒளி முயற்சிக்கான பிற்காலத்தில் திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றிருக்கக்கூடிய சொற்களும் இலக்கியங்களும் தோன்றி தான் இந்த எழுத்துக்களையும் மொழியையும் வளர்க்க ஆரம்பிச்சது.
இப்படித்தான் எழுத்துக்களுடைய தோற்றத்தை பற்றி நம்முடைய மூவா அவர்களுடைய இலக்கிய வரலாறு புத்தகத்தில் தெரிவிக்கிறார். சரிங்களா? அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.